நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி சார். தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் சாரி கேட்கணும். தெரிஞ்சு பிளான் பண்ணி பண்ற தப்புக்கு சாரி கேட்க கூடாது. இது யாரோட வேலை? இவளோட வேலை தானே? இல்லை சார், நாங்கள் 2 பேரும் தான் சார். நீ என்ன அவளை காப்பாத்துறியா? இல்லை சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன காரியம் நீங்க பண்றீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா? ஒரு சீனியர் மேனேஜரோட ரூம்குள்ள ஆளையில அது திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சு அவர் டேபிள்ல இருந்து ஒரு பொருளை திருடி இருக்கீங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? உங்க 2 பேரையும் வேலை விட்டு தான் அனுப்பணும். போங்க, போய் எச்ஆரை பார்த்து உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கிளம்புங்க. சார், நான் சீரியஸா சொல்றேன். நீங்க எடுத்தது மட்டும் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டா இருந்திருந்தா தெய்வதாச்சமே பார்த்திருக்க மாட்டேன். இந்நேரம் 2 பேரும் வீட்டில் இருந்திருப்பீங்க. அது என்னோட பர்சனல் டாக்குமெண்டா இருந்ததால நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னதான் இருந்தாலும் என் ரூம்குள்ள நுழைஞ்சது, அதை திருடினது, இது 2மே மன்னிக்க முடியாத தப்பு தான். நீங்க 2 பேரும் என்ன லூசா? ஆபீஸுக்கு வந்தோமா வேலையை பார்த்தோமா இல்லாம எதுக்கு இப்படி அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறீங்க? அதுவும் நான் இல்லாதப்போ என் ரூம்குள்ள புந்து திருடுற அளவுக்கு. கேக்குறேன்ல. இல்ல சார், நீங்களும் ராஜியும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு. ஷட் அப். இது எவ்வளவு பர்சனலான விஷயம் தெரியுமா? எப்படி அசிங்கமா என்கிட்ட வந்து கேக்குறீங்க? இதெல்லாம் தப்புன்னு தோணல உங்களுக்கு? இது நான் பழைய மூட்ல இருந்திருந்தேனா நீங்க வேலையை விட்டு போயிருக்க மாட்டீங்க. உங்க 2 பேரையும் 4 சாத்து சாத்திட்டு நான் வேலையை விட்டு போயிருப்பேன். சாரி சார். நீ பேசாத. நீ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள்னு எனக்கு தெரியும். சாந்தினி, உனக்கு எங்க அறிவு போச்சு? நீ இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லையா? எதனா பதில் சொல்லுங்க. ஆமா இல்ல சரி தப்புன்னு. தப்பு தான் சார். தப்பு தான். அந்த தப்பை தான் ஏன் பண்ணீங்கன்னு கேக்குறேன். கோச்சுக்காதீங்க சார். மாதவி இந்த விஷயத்த சொன்னப்போ நான் நம்பல சார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருவீங்கன்னு தான் நினச்சேன் சார். ராஜி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கு. அதனால இது நடந்திருக்காதுன்னு தான் நினச்சேன். மாதவி தான் இல்லை இல்லை நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருன்னு. அங்க என்ன முறைகிற? மாதவிதான்? இல்லை இல்லை மாதவி தான் நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருன்னு. ஓ, நான் ஆஃபீஸில் இல்லாதப்போ இதான் நடக்குது. சார் டிவோர்ஸ் பண்ணுவாரா மாட்டாரா, எவ்வளோ பெட் கட்டலான்னு? சாரி சார். முதல்ல இந்த கையை இருக்குங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி. இங்க பாருங்க, இந்த தப்பு இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகக்கூடாது. முதல்ல என் மேல நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்கிறது நிறுத்துங்க. நான் தான் என்னமோ உலகத்திலே நல்லவன் மாதிரியும், ராஜி என்னமோ கெட்ட பொண்ணு மாதிரியும் யோசிக்கிறது, பேசுறது, சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. என்னோட பர்சனல் விஷயங்களை நான் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அதை நீங்களாவே நிறைய கெஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க பாஸ் ஒன்றும் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் சொக்கத்தங்கம் கிடையாது. புரியுதா? ரொம்ப அடம் பிடிச்சவன், பிடிவாதக்காரன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்ற டைப். எதிரில் இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், அவன் சொல்றதுல எதுனா நியாயம் இருக்கா, இப்படி எதையுமே நான் யோசிக்க மாட்டேன். எடுத்தேன் கௌத்தன் முடிவு எடுக்கிற முட்டாள் நான். நானும் ராஜியை லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு அது டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நான் தான். நான் மட்டும்தான். அதுக்கு நான் தான் காரணம்ன்றதை ஒத்துக்கிட்டா கூட இந்த விஷயம் ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். இது ஒண்ணுதான் பிரச்சனைக்கே காரணம். ராஜி மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பொண்ணை பார்க்க முடியாது. சரியா இங்கிலீஷ் கூட பேச தெரியாம ஊர்ல இருந்து வந்தா, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா, இன்னைக்கு சீனியர் மேனேஜர் ஆயிருக்கா. ஒருத்தருக்கு உதவி பண்றதுல ஆரம்பிச்சு அன்பு காட்டுறதுல, சகிப்புத்தன்மை இல்ல, பொறுமையா ஒரு விஷயத்தை டீல் பண்றதுல, மன்னிக்கிறதுல,
அவளை அடிச்சுக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் இவ்வளோ அன்பான ஒரு பர்ஃபெக்டான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அப்படியே அவங்கள டிவோர்ஸ் பண்றீங்க? அப்படியே அவளை டிவோர்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். அவளுக்கு ஏத்தாலாம் கிடையாது. ஷி டிசர்வ் மோர். அவள் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் இல்லை, நான் ராஜி கிட்ட கேட்குற மன்னிப்பு. அவள் மேலே இருக்கிற அளவு கடந்த காதல்னால தான் நான் அவளை விட்டு விலகி போகிறேன். இதெல்லாம் உங்ககிட்ட சும்மா சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்ல, மனசார ஃபீல் பண்ணி தான் சொல்கிறேன். நான் அவளுக்கு ஏற்ற ஆள் கிடையாது. சாந்தினி, இதை நான் எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, என்னமோ நாங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு ராஜி தான் காரணம்னு நினச்சிட்டு என் மேலே இருக்கிற பாசத்தில் அங்கேயும் இங்கேயும் போகிறப்ப வரப்பெல்லாம் நீங்கள் ராஜியை முறைச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அது வேணான்றதுக்காக தான் சொல்கிறேன். லைஃப்பில் எதை நான் கற்றுக்கணும்னா ராஜிக்கிட்ட பேசு, அவ கூட போய் பழகு. அப்போ தான் நீ கற்றுக்க முடியும். என்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இவகிட்ட சொல்றாரு. இது ஏன் நான் இன்னொருத்தரையும் வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னா, சில பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன பிடிக்குது. அன்பு, நட்பு, சாஃப்ட் கார்னர், இப்படி அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் அதுக்கெல்லாம் நான் தகுதியான ஆள் கிடையாது. நான் ரொம்ப தப்பானவன். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னை விட்டு விலகியே இருங்க. புரியுதா? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அண்ணா, சாரிண்ணா. என்னப்பா? இல்லைண்ணா, ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு. நம்ம நாளைக்கு போகலாண்ணா. சரி, ஓகேப்பா. நான் சொன்னேன்ல, என்ன சொன்ன? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? தெரியும்னா தெரியும். என்னன்னு சொல்லு. பாஸ்க்கு அவர் வைஃப் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு பார்த்தல. நிச்சயமாக சொல்கிறேன், 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஏன்டி சிரிக்கிற? பாஸ் தான் எவ்வளோ மோசமானவருன்னு அவரே சொல்லிட்டார்ல. இனி அவர் பக்கம் நீ தலை வச்சு படுக்க மாட்டல. தப்பு. என்னடி சொல்ற? தப்பே பண்ணாம இருக்கிறவனை விட பண்ண தப்ப மனசார ஒத்துக்கிறவன் தான் பெரிய ஆளு. பாஸ் கிட்ட அந்த பெருந்தன்மையான மனசு இருக்கு. அவர் உண்மையிலேயே பெரிய மனுஷன்தான். ஏய், உனக்கு இவ்ளோ சொன்ன பிறகும் பாஸ் மேல இருக்க கிரேஸ் குறையவே இல்லையா? ஏய், சொல்லுடி. இல்லடி, இப்பதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் வச்சிருப்பா? செக்யூரிட்டி மேடம்? என் ரூமுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களா? ஆமா மேடம், கமல் சார் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. ஓகே. ஹாய் ராஜி. ஹாய்லாம் இருக்கட்டும். காலையில என் ரூமுக்கு வந்திருந்தியா? ஆமா. என்ன இது? டைரி மில்க் சாக்லேட். விளையாடாத கமல். இது யார் பண்ணது? கேட்பரிஸ் கம்பெனிக்காரன் தான். இதுல என்ன சந்தேகம்? சரி, இது யார் என் டேபிள்ல வச்சது? நான் தான். எதுக்காக வச்ச? சாப்பிட தான். வேற எதுக்கு வைப்பாங்க? நீ எதுக்கு என் டேபிள்ல வைக்கணும்? உன்னை பார்க்கறதுக்காக உன் ரூமுக்கு வந்தேன். அந்த நேரம்னு பார்த்து என் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ராகேஷ் அவன் பர்த்டேன்னு வந்து சாக்லேட் கொடுத்தான். கூட ஒன்று எடுத்துகிட்டு வந்து உன் டேபிளில் வச்சேன்.
அவ்வளவுதான். ஓ, அப்போ நீ இதை எனக்காக வாங்கல. உனக்காக தான் வாங்கினேன். ஆனா கடையில வாங்கல, ராகேஷ் கிட்ட வாங்கினேன். அப்படியா? அப்படிதான். இதுல என்ன பிரச்சனை சொல்லு? இது வெறும் சாக்லேட்னா எனக்கு ஓகே தான். அது வெறும் சாக்லேட் தான், வேற என்னவா இருக்கும்? சாக்லேட்டுக்கு பின்னால வேற எதுவும் இல்லையே. கவர் இருக்கு, அவ்வளவுதான். கமல், சீரியஸா பேசு. அது வெறும் சாக்லேட் தான் ராஜி. சிம்பிளா பார்த்தா அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கும்னு நீ யோசிச்சனா அது உன்னோட பிரச்சனை. நீ எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. என்ன புரியுது? நீ ஒன்னும் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணும் கிடையாது, நான் ஒன்னும் புள்ள படிக்கிற அங்கிளும் கிடையாது உன்னை சாக்லேட் கொடுத்து தூக்கிட்டு போறதுக்கு. கமல், ஐ எம் a matured person ராஜி. ஒருவேளை உனக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா சாக்லேட் தான் தர மாட்டேன். வித்தியாசமா தான் ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பேன். சாரி, தேவையில்லாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். இல்ல இல்ல, சந்தோஷம்தான். சந்தேகப்பட்டதுல என்ன சந்தோஷம்? சாக்லேட்டை பார்த்ததும் இவன் தான் ஏதோ உள்நோக்கத்தோட தரான்னு நீ நினைச்சில்ல, அதுவே ஹாப்பி தான். நான் உன்னை ட்ரை பண்றேன்னு உனக்கு எங்கேயோ தோணிருக்கு. கமல், தேவையில்லாம உன் லைஃபை வேஸ்ட் பண்ற. சரி, இப்போ என்ன பண்ணணுன்ற? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்ப. போய் நீ தான் சந்தோஷமா இருப்ப. நீ கல்யாணம் பண்ணா நான் ஏன் சந்தோஷப்படணும்? ஒன்று, நான் உன்னால கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது சரியாயிடும். இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன? நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ கார்த்தியை டைவர்ஸ் பண்ணனா எனக்காக நீ அவனை டைவர்ஸ் பண்றியோன்னு மற்றவங்க நினைக்க சான்சஸ் இருக்கு. கமல், எனக்கு தெரியும் நீ என்ன யோசிக்கிறேன்னு. அப்படிலாம் இல்ல கமல். அப்படிதான் ராஜி, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உனக்கு கார்த்தியை பிடிக்கல, அவனை விட்டு பிரியணும்னு நினைச்ச. இதெல்லாம் நீ என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எடுத்த முடிவு. அதை நீ தயங்காம பண்ணு. அதுக்காக நான் உன்னோட சேர்வேன்னு அர்த்தம் இல்ல கமல். அதே தான் நானும் சொல்றேன். அவசியம் இல்லை, நம்ம சேரலாம், சேராமலும் போகலாம். நீ வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல பண்ணிக்காம கடைசி வரைக்கும் இப்படியே கூட இருக்கலாம். எஸ். அது எனக்கும் தெரியும் ராஜி. தேங்க்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. உன்னை விட்டு பிரிஞ்சு போன பிறகுதான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்காக நான் உன்னை ஆள் போட்டுலாம் தனியா தேடல. என் வாழ்க்கையில நீயா வந்த. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சதும் போச்சுடா முடிஞ்சதுன்னு யோசிச்சேன். ஆனா இப்போ அவனை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றேன். இப்ப என்ன சொல்ல வர? வாழ்க்கை நமக்காக என்ன வச்சிருக்குன்னு நமக்கே தெரியாது. தண்ணியில மிதக்கிற இலை மாதிரி நான் போயிட்டே இருக்கேன். நான் எதுவுமே பிளான் பண்றதில்ல. சாக்லேட் கொடுத்தது ராகேஷ் தான். அவன் சாதாரணமா கொடுத்தானா இல்ல வேற ஏதாவது எண்ணத்தோட கொடுத்தானான்னு நீயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. பாய். ஹலோ ராகேஷ், ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னது, இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா? ஓ ஓகே, ஐம் சாரி. ஹாய் விஷ்ணு. ஹாய், உட்காரு. என்ன ஆளே பார்க்க முடியல? நான் இங்க தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் என்னை விட்டுட்டு எல்லாரையும் பாக்குறீங்க. என்னது? இல்ல, பிஸியா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். நான் ஆபீஸ்ல எப்பவுமே பிஸியா இருக்க மாட்டேனே. ஆபீஸ்ல இல்ல விஷ்ணு, பர்சனலா எப்பவுமே பிஸியா இருக்கீங்க. அப்படியா? ஆமா விஷ்ணு, எப்ப பாரு உங்களை சுத்தி பொண்ணுங்களா இருக்காங்க. பொதுவா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதுக்கே டைம் கிடைக்காது. நீங்க பல கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்க. மணி, கண்ணுங்களுக்கு நடுவுல இருந்தா கேப்டன், பொண்ணுங்களுக்கு நடுவுல இருந்தா அதான் இந்த விஷ்ணு. சரியா ரைமிங்கா வரல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பல பொண்ணுங்களோட சுத்துறேன்னு சொல்றதே அசிங்கம், இதுல பெருமை வேறயா? என்ன யோசிக்கிற மணி? ஒன்னும் இல்ல விஷ்ணு. என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, எதுவாக இருந்தாலும் யோசிக்காம கேளு. நான் உன்னை கேட்பேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கேளு மணி. நான் உங்ககிட்ட பேசினது பழகுனதை வச்சு சொல்றேன். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவருன்னு தோணுது.
நீங்க என்னடானா தினமும் ஒரு பொண்ணு கூட சுத்துற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. இதுல எது நிஜம்? அதாவது நான் நல்லவனா கெட்டவனா கேக்குறீங்க அதானே? ஆமா விஷ்ணு, நீங்க ரொம்ப நல்லவருன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல நான் ரொம்ப கெட்டவன்னு நீங்க சொல்றீங்க. இதுல எது நிஜம்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஷ்ணு. நீ ரொம்ப நல்லவன், அன்பானவன், ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறவன். இது எல்லாத்தையும் விட பொண்ணுங்க விஷயத்துல நீ ரொம்ப ஒழுக்கமானவன். சும்மா வெறும் வாய்தான், நிஜத்துல நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். உண்மையை ஒத்துக்கோ விஷ்ணு. என்ன இவ இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் பொதுவா நல்லவங்கனாலே பிடிக்காதே. பசங்கன்னா 4 பொண்ணுங்களை லவ் பண்ணணும், 10 பொண்ணுங்களோட சுத்தணும், கூல் கையா இருக்கணும். யோகியமா இருந்தாலே வேணாம் தட்டி விட்டுருவாங்களே. எனக்கு நம்பிக்கை இருக்கு விஷ்ணு. நல்லவனா நடந்துக்கிற கார்த்திகை விட நான் நல்லவன் நல்லவன்னு சொல்லிக்கிற எத்தனையோ பேரை விட நீ ரொம்ப நேர்மையான ஆளு. உண்மையை ஒத்துக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு நம்பிக்கை இருக்கு விஷ்ணு. நல்லவனா நடந்துக்கிற கார்த்திகை விட நான் நல்லவன் நல்லவன்னு சொல்லிக்கிற எத்தனையோ பேரை விட நீ ரொம்ப நேர்மையான ஆளு. உண்மையை ஒத்துக்கோ. என்ன விஷ்ணு இப்படி யோசிக்கிறீங்க? நான் என்ன அவ்வளோ கஷ்டமான கேள்வியா கேட்டுட்டேன்? நல்லவரா கெட்டவரான்னு தானே கேட்டேன். இதுக்கு சிம்பிளா பதில் சொல்லிருக்கலாமே. நல்லவனா நல்லவன் சிம்பிளா சொல்லிடலாம். கெட்டவனா ஏன் எப்படின்னு விவரமா சொல்லணும்ல. சும்மா நடிக்காதீங்க விஷ்ணு. எனக்கு தெரியும் இதெல்லாம் சும்மா வேஷம்தான். உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆளு. உலகமே நான் ஒரு காதல் மண்ண நம்புது. நீ ஏன் அதை ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? நான் அடம் பிடிக்கல, நீங்க நடிக்கிறீங்கன்னு தான் சொல்றேன். ஒத்துக்கோங்களேன் நீங்க நல்லவர்னு. விஷ்ணு உன்னை நல்லவனாக்கி அந்த காதல் மன்னன்ற இமேஜை உடைக்கணும்னு பாக்குறா. ஒத்துக்கவே ஒத்துக்காத. ஒத்துக்கோங்க விஷ்ணு. எனக்கு கூட நல்லவன் சொல்லணும் தான் ஆசையா இருக்கு. நான் இப்ப எதுக்கு உன்கிட்ட தேவையெல்லாம் போய் சொல்லணும்? ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கும் போதே பயங்கரமான காதல் மன்னன். ஒரு பொண்ணை பார்த்தாலே 10 நிமிஷமா தட்டி தூக்கிடுவேன். ஆன் த ஸ்பாட்ல ப்ரொபோஸ் பண்ணணும்னா பாத்துக்கேன். பசங்களாம் பார்த்தா சும்மா தெரிப்பானுங்க. அது என்னன்னே தெரியல. பொறப்பிலே நம்மளுக்கு கண்ணீராசி. காதல் மன்னன்னா எப்படி? பாக்குறது, பேசுறது, சுத்துறது இதோட சரியா இல்ல? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறா? சும்மா ஜோக் அடிச்சு சினிமாக்கு தான் போனேன்னு சொன்னா காதல் மன்னன் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாளோ. வெயிட் ஏதாவது பண்ணன்னு சொன்னாதான் அசந்து போவான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க விஷ்ணு. இங்க பாரு மணி, எல்லாமே உண்டு. எல்லானா? எல்லாம்னா புரிஞ்சிக்க வேண்டியதுதான். எல்லாம் தான். ஓ, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. இப்ப காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா அது ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப். கமிட் ஆனதுக்கு அப்புறம் உண்மையா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நிஜமாதான் சொல்றீங்களா விஷ்ணு? உண்மையா சொல்லணும்னா என் வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட முத்தம் கூட கொடுத்தது கிடையாது. காதலிச்ச லட்சுமி கையவே 2 தடவை தான் பிடிச்சிருக்கேன். ஆனா இப்படிலாம் ரீல விட்டு இமேஜை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. சாமி என்ன இப்படி பாக்குற? நம்புமா, நானும் ரவுடி தான். ஹலோ, வணக்கம் சார். நாங்க HDFC பேங்க்ல இருந்து பேசுறோம். பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணமா யூஎஸ்ல இருந்தா இப்ப டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டா. சொல்லு செல்லம். வணக்கம் சார், நான் HDFC பேங்க்ல இருந்து தான் பேசுறேன். சொல்லு செல்லம், எப்படி இருக்க? I'm fine sir. Thank you sir. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான் இருக்கு. அத பத்தி உங்ககிட்ட ஒரு 5 minutes பேசலாமா சார்? சொல்லு தங்கம். சார், நான் நேர்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா சார்? நீ எப்போ வேணா வரலாம் செல்லம். இது என்ன புதுசா பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு? எங்க சார் வரணும்? டைரக்டா என் வீட்டுக்கு வந்துரு. எப்போ சார்? ராத்திரி 8 மணிக்கு. உனக்கு ஓகே தானே? ஓகே சார். வந்துரு, ஜாலியா இருக்கலாம். ஜாலியாவா? கவலைப்படாத தங்கம், நான் காஸ்ட்லி ஒயினோட உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ போதும் போதும் சொல்ற அளவுக்கு உனக்கு ஊத்தி கொடுத்துட்டே இருப்பேன். Thank you sir. Very thank you sir. With pleasure. Bye. பார்த்தல எப்படி?
இந்த இன்சூரன்ஸ் மூலியமா நான் செத்துட்டு 50 லட்சம் கிடைக்குமா? ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? அண்ணே நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடாதுண்ணே. பாலிசியை பத்தி பக்காவா தெரிஞ்சுக்கணும்ல. ஓ, நீ அவ்வளவு விவரம் ஆயிட்டியா? சரி, நீ கேள்வி கேளு, உனக்கு நான் பதில் சொல்றேன். நான் செத்து போனா 50 லட்சம் கிடைக்குமா? ஆமா. நான் உசுரோட இருந்தா பொண்டாட்டி கையால செருப்படி வாங்க வேண்டியதுதான். அதை தவிர வேற ஒண்ணும் கிடைக்காது. ஆமா, நீ என்ன யோசிக்கிற? இல்ல, உயிரோட இருக்கும்போது 50 ரூபாய்க்கு லாட்டரி அடிக்க வேண்டியது இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் 50 லட்சம் வருது. இதனால என்ன பிரயோஜனம்? கணேசா, நீ செத்ததுக்கு அப்புறம் உன் குழந்தை குட்டிங்க காலம் பூரா கஷ்டப்படாம கஞ்சி குடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீமே. இத பாரு, 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போது அதுங்க ஏன் கஞ்சி குடிக்க போதே? பிரியாணி சாப்பிடும், தொட்டுக்க பெப்பர் சிக்கனோட. சரி, நான் கை போச்சுனா 10 லட்சம், கால் போச்சுனா 10 லட்சம், 2 காலுமே போச்சுனா 30 லட்சம். அது எப்படின்னா, ஒரு காலுக்கு 10னா 2 காலுக்கு 20 தானே தரணும். எதுக்கு 30 தரான்? இதெல்லாம் நல்லா விவரமா கேளு. இத பாரு, ஒரு கால் நொண்டி ஆச்சுன்னா இப்படி கூட போலாம். ஆனா 2 கால் நொண்டி ஆச்சுன்னா அப்படி போக முடியாதுல்ல. அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா 10. அப்போ இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கணும்னா சொல்லுங்கண்ணே. டேய், நீ எங்க சுத்தி எங்க வரன்றது எனக்கு நல்லா தெரியுது. மரியாதையா கிளம்பு. அண்ணே, ஒரு சந்தேகம் தானே. இத பாருடா, இன்சூரன்ஸ்ங்கிறது நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தை குட்டிங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அதுலயே செட்டில் ஆகணும்னு நினைக்க கூடாது, புரியுதா? கிளம்பு, கிளம்புடா. ஷூ, வா. என்னம்மா, நீ இன்னும் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணலையா? இதோ முடிச்சிடுறேன். ஐயோ, ச்சே. அட. ஹலோ, இத பாரு, 1 மணி வரல எனக்கு போன் பண்ணாத. நான் ரொம்ப பிஸி. கட் பண்ணு போன. கட் பண்ணுன்றல. என்னண்ணே டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. அட போமா, இந்த விஸ்வநாதன் சார் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஏத்த சொன்னாலும் சொன்னாரு. ஒவ்வொருத்தங்கிட்டையும் கையெழுத்து வாங்குறதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வருது. சின்ன கவுண்டர் செந்தில் மாதிரி அவன் ஊர்பட்ட கேள்வி கேக்குறான். அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியல. மா, ஃபார்ம் எல்லாம் கரெக்டா ஃபில் அப் பண்ணிட்டல? பண்ணியாச்சுண்ணே. மா, இந்த அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் காப்பி எல்லாம் வச்சிருக்கல? அட்டாச் பண்ணிருக்கேண்ணே. அப்புறம் 2 போட்டோ கேட்டு இருந்தேனே. இந்தாங்கண்ணே. ஓகேமா. சரிங்கண்ணே, நான் வரட்டா? மா, ஒரு நிமிஷம். என்னண்ணே? என்னம்மா, நாமினின்ற இடத்துல வடிவுன்னு பேர் போட்டிருக்க? எங்க அம்மா பேருண்ணே. ஓ, அப்போ உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உனக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் அவங்களுக்கு போய் சேரணும். ஆமாண்ணே. என்னண்ணே சிரிக்கிறீங்க? ஏம்மா உங்க அம்மா பேரை போட்ட? இல்லண்ணே, நம்ம இல்லாம போறப்போ நாம இருந்தா யாரெல்லாம் பாத்துக்க வேண்டியிருக்குமோ அவங்கள தானே நாமினியா போடணும். ஆமால்ல? அப்படிதானே? கார்த்தி யார நாமினியா போட்டிருக்கான் தெரியுமா? தெரியலண்ணே. பாருமா,